எனவே கள யதார்த்தம் என்பது வேறு, அரசியல் தேர்தல் களம் என்பது வேறு. நான் சொன்னேன் இவங்கெல்லாம் பணம் கொடுப்பாங்கன்னு. விஜய் போடுற கேண்டிடேட்டோ அல்லது விஜயோ வாக்குகளுக்கு பணம் கொடுப்பாங்களா? அவரு அந்த 234 தொகுதியில மாணவர்களை கூப்பிட்டு உங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்க, தயவு செய்து வாக்காளர்கள் வாக்குக்கு பணம் கொடுத்தா வாங்க வேண்டாம்னு சொல்லுங்க. நம்ம ஒரு நேர்மையான ஆட்சி, நேர்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வரணும்னா வேணும் அப்படின்னு. அது ஒரு மைண்ட் செட்ல வந்துருச்சுல, அவருக்கு வந்துருச்சுல. அதனால அவரால் பணம் கொடுக்க முடியாது. பணம் வாங்கி வாக்களிக்க வேண்டும் என்று விரும்புகிற வாக்காளர்கள் ஜனநாயகத்தில் இது ஒரு மிக மோசமானது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் யதார்த்தம் அதுவாக இருக்கிற பொழுது நிச்சயமாக திரு விஜய் அவர்கள் இன்னும் 10 ஆண்டுகள் போராடுனா எதிர்காலம். விஜயுமே பணம் செலவு பண்ண மாட்டாருன்னு யாரும் சொல்லல. அவரும் தேர்தலுக்கு பணம் செலவு பண்ணி தான் ஆகணும். ஆதவர்ஜுனா மாதிரி ஆட்கள்லாம் ஏன் கட்சிக்குள்ள வந்தாங்கிறதுக்கு நமக்கு காரணம் தெரியும். பணத்தை செலவு பண்ணாம நீங்க தேர்தலை வெற்றி பெற முடியாதுங்கிற யதார்த்தம் விஜய் உணர்ந்திருப்பாரு. ஆனாலும் அதை மீறி தானே நீங்க களமாடி ஆகணும், வெற்றி பெற்றாகணும். வாக்கு நீங்க 500 1000னா ஒரு 300 கூடவா தர மாட்டாரு விஜய், அந்த லெவல்ல கூடவா இருக்க மாட்டாரு. இல்ல அந்த தேர்தல் செலவுகளுக்கு இருக்குல்ல, தலைவர்கள் பிரமுகர்கள் போறது, கூட்டம் நடத்துறது, அந்த மாதிரியான செலவுகள்